முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி தனது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரிடம் வாழ்த்து பெற்றார். அமலாக்கத்துறையின் வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் பதவியையும் மத நம்பிக்கைகள் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கட்சி பதவியையும் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி இழந்தார். இதனால் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு தொடங்கிய ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்கள் மக்களை சென்றடையும் நோக்கில் பொன்முடி தீவிரமாக செயலாற்றினார். இதனால் மீண்டும் அவருக்கு கட்சி பதவி வழங்கப்படும் என கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் தனது 75வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை தனது மனைவியுடன் சென்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்ற அவர் மறைந்த முரசொலி செல்வம் வீட்டிற்கும் சென்று அவரது புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோரின் நினைவகத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் உடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு பொன்முடிக்கு மீண்டும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.